நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழில் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இயல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். இயல் 2 இயற்கை இன்பம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் வந்து போற்றுகிறது சொல்கிறாங்க. நிலவின் குளிர்ச்சி, கதிரவனின் வெம்மை, மழையின் பயன், முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸ்பீட் ரிவிஷன் மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா. திங்களுக்கு அதாவது நிலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி, ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் நிலவோட குளிர்ச்சி. ஞாயிறோட அதாவது திகிரி போல், அதாவது திகிரினா சக்கரம், அதாவது அந்த வந்து சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையை வந்து பார்த்திங்கன்னா வலம் வருதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மாமலை வந்து பார்த்திங்கன்னா உலகிற்கு வந்து பார்த்திங்கன்னா இது கருணை அளிக்கக்கூடிய இது மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அடுத்து வந்து இதை பார்த்துக்கோங்க. இமயமலையை வலம் வருதலாம் மாலை அணிந்த சோழன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம். திங்கள்னா நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அழி, கருணை. அழி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, மத்தல் அழி வரும். திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அழி, கருணை. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். தேர் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கோற்ற கூட வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி பொழிஞ்சது தான் மேலே கொடுத்தது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காவேரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் காப்பியத்தை ஏற்ற வந்து இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று, தமிழின் முதல் காப்பியம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கள், ஞாயிறு, மலை, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டாலும் கேட்பாங்க, என்ன ஆர்டரில் வந்து இளங்கோவடிகள் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காரு, இயற்கையை வாழ்த்தி பாடியிருக்காருங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் சூடுவது தார்னா மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு. வெண்குடை, வெண்மை ப்ளஸ் குடை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொற்கோட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு. பொற்கோட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர். அடுத்து அவன் ப்ளஸ் அலிபோல், அவன் அலிபோல். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி பாடுது? இயற்கையை வாழ்த்தி பாடுது. அடுத்து வந்து காணிநிலம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். அது எதில் பாடியிருக்குன்னா காணி நிலம் அப்படிங்கிற பாடலில் வந்து பாடியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அந்த இதை பார்த்துக்கோங்க. காணி நிலம் வேண்டும், நன்மாடங்கள், தூய நிலத்தினதான் நன்மாடங்கள் வேணும்னு சொல்லியிருப்பாப்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேணி இருக்கணும், தென்னை மரங்கள் 10-12 தென்னை மரங்கள் இருக்கணும், முத்துச்சுடர் போல் நிலா ஒளி இருக்கணும் அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்து கத்தும் குயிலோசை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தும் குயிலோசை இது வந்து பார்த்திங்கன்னா மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்தம் மகிழ்ந்திடவே தென்றல் காற்று. சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா தென்றல் வேணும், தென்றல் காற்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா காணினா நில அளவை குறிக்கும் சொல்லு. மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நூல்வழி பார்ப்போம். நூல்வழி வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு பாரதியார் வந்து 20ஆம் நூற்றாண்டு 1882 டு 1921 ஓகேங்களா, அந்த இதில் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளமையில் அதாவது சுப்பிரமணியன் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன். எட்டயபுரம் மன்னரால் தான் பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்கவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இந்த இதெல்லாம் படைச்சிருக்காரு. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தான் இந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கேணி அப்படின்னா கேணி என்பதன் பொருள் வந்து அது கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், நன்மாடங்கள் நன்மை ப்ளஸ் மாடங்கள், நன்மாடங்கள். நிலத்தின் இடையேனா நிலத்தின் ப்ளஸ் இடையே, முத்துச்சுடர், முத்து இச்சு பார்த்துக்குவாங்க, இங்கே இச்சு வருது, முத்துச்சுடர், தோன்றல் விகாரம், நிலா ப்ளஸ் ஒளி நில ஒளி, நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது, அடுத்து வந்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலவொளி ஓணும் தூய நிறத்தில், முத்துச்சுடர் போல நிலவொளி தூய நிறத்தில், மாடங்கள் சித்தம் மகிழ்ந்த தென்றல் காற்று. ஓகேங்களா, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 எதுகை. அடுத்து சிறகின் ஓசை செங்கல் நாராய், அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து கண்டமிட்டு பறவைகள் வந்து கண்டம் போகுது. இந்த மாதிரி இடம்பெயர்தல் வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வலசை போகிறது எதனால் வலசை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம். மொத்தம் 4 இது சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் இடம்பெயருது. எதை வச்சு அது வந்து இடம்பெயர்ந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் இடம்பெயருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி வலசை போகும்போது அந்த பறவையோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பல் பறவை, அதாவது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை, அது வந்து பார்த்திங்கன்னா கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து பார்த்திங்கன்னா கப்பல் பறவை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிகேர்டு பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிகேர்டு பேர்டு, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 400 கிலோமீட்டர் வரை வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் உயரம் வரை வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 400 கிலோமீட்டர் வரை வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்காமல் பறக்கக்கூடியது கப்பல் கூடைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாராய் செங்கல் நாராய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின். நாராய் செங்கல் நாராய் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வலசை வந்த செய்தி, இந்த பாட்டு இருக்குல்ல, தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், இந்த பாட்டு மூலியமாக வலசை வந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காப்புல. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாராய்கள் வருவது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக அழிந்து வரும் பறவை எதுன்னு பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் குருவி வந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குருவி வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து கருப்பு நிறமாகவும் தொண்டை பகுதி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாகவும் உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறமாக. பெண் குருவி வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடு கட்டும் காலத்தில் சத்தம் விட்டுக்கொண்டே இருக்கும். 3 to 6 முட்டையிடும். 14 நாள் அழகாத்து 15 நாள் குஞ்சு பொரிச்சிடும். 10 to 13 ஆண்டுகள் வந்து வளரக்கூடியது. 3 to 6 முட்டையிடும். 14 நாள் அடகாத்து 15 நாள் குஞ்சு பறிச்சிடும். அடுத்து 10 to 13 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலையில 4000 மீட்டர் உயரத்தில கூட வாழக்கூடியது. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவி வாழும் இமயமலைத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 4000 மீட்டர் உயரத்தில கூட வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க. இது வந்து வாழ முடியாத பகுதி எது மனிதன் வாழும் இடங்கள் எல்லா இடத்துலயும் வந்து இருக்கு. அதாவது எதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ பகுதிகள் தவிர. அப்ப துருவ பகுதியில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வாழாது. மத்த எல்லா இடங்களும் இருக்கும். இமயமலையில குறிப்பா இமயமலையில 4000 மீட்டர் உயரத்தில கூட வாழக்கூடியது. அது உணவு தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் கூட சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து தேன் வந்து கரடிக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கரையான், தேன் இதெல்லாம் வந்து அந்த இது அடுத்ததில பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் அது 10 to 13 நாட்கள் செட்டாகி பறந்து விட்டான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறாங்க. இதுதான் அதாவது அழிவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பூச்சிக்கொல்லிகள பயன்படுத்துறது. பூச்சிக்கொல்லிகள், உணவுக்கான பூச்சிகள் வந்து கிடைக்கிறதில்ல. நவீன கட்டடங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை வேலிகள வந்து இப்ப நம்ம அமைக்கிறோம். ஓய்வு எடுக்கிறதுக்கான புதர் செடிகள் இல்ல. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரம், அரச மரத்தெல்லாம் வளர்க்கணும். அவரை, புடலை இதெல்லாம் வளர்க்கணும். அந்த மாரி சொல்லியிருக்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் பாடியிருப்பாரு. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து என்னன்னு இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஸ்பேல் ஆஃப் ஸ்பேரோ, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உலகிலே நெடுந்தொலைவு உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியது. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவைகள் மனிதர். பறவைகள் பற்றிய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி, மார்ச் 20 அதாவது பார்த்தீங்கன்னா 2.0 அதாவது சிட்டுக்குருவியை பற்றின சொல்லியிருப்பாங்க. ஸோ 2.0க்கு 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 20 இந்த 22,000 ஆர்டிகாலா வந்து 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதி ப்ளஸ் உரங்கள், வேதி உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும், தரையிறங்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வழி ப்ளஸ் வழித்தடம். இத்து வருது தோன்றல் விகாரம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. இமயமலையில் எவ்வளோ தூரத்தில் கூட 4000 இதில் கூட வாழக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகாலா வந்து பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. நாலாயிரம் தான். 4000, 22,000 ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கிழவனும் கடலும் விரிவானம். கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே. நமக்கு இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். கிழவனும் கடலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, தி ஓல்டு மேன் ஆஃப் தி சி அப்படிங்கிற ஆங்கில புதினம். இது நல்லா புதினத்தை பார்த்துக்கோங்க. ஆங்கில புதினம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே வந்து நம்ம கொடுத்த கதை தான். 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கு. நல்லா பார்த்துக்குவாங்க, நோபல் பரிசு. ஏன்னா சப்போஸ் சாகித்ய அகாடமிங்கிற மாதிரி மாற்றி கொடுத்தாலும் கொடுப்பாங்க கூற்று காரணத்தில். ஸோ அதை பார்த்துக்குவாங்க. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. ஓகேங்களா. எர்னஸ்ட் ஹெமிங் இந்த நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடலுக்கு போனவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சாண்டியாகோ. அந்த வயது முதிர்ந்தவர் தான் போயிருக்காரு. கூட வந்த பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மனோலின். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க பெற்றவங்க திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வரமாட்டான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 84 நாள் மீன் பிடிக்க போயிருப்பார். 85வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் கிடைக்கும். ஸோ யாருன்னா சாண்டியாகோ ஹீரோ. ஓகேங்களா. இந்த ஊர் தான் தாத்தானால தூங்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலெழுத்தும் சார்பெழுத்தும்.
முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம். முதல் எழுத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து ரெண்டாக பிரிச்சிட்டாங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து 12 உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள். இது வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உள்ளப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர்மை, ஆயுதம் சார்பு எழுத்துக்களில் உயிர்மையும் ஆயுதத்தை பற்றி பார்க்க போகிறோம். உயிர்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், அதாவது இந்த உயிரெழுத்துக்களும் அதாவது மெய்யெழுத்து இருக்குங்களா, இது மெய்யெழுத்து இக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து ரெண்டும் சேர்றதுனால தான் உயிர்மை எழுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறக்குது. ஓகேங்களா. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த இக்கு ப்ளஸ் ஆ கா அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்துங்கிறது எது? கா. இது உயிர்மை எழுத்து தான். இதோட ஒளி வடிவம் கா, இக்கு ப்ளஸ் ஆ, கா கா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இக்கு ப்ளஸ் ஆ. ஓகேங்களா. இக்கு கா கா. அது வந்து ஒளி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா எதை ஒத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னால் ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே வரி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா இதுதானா காதானா, இது வந்து எதை போல் இருக்குது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கா. ஸோ இதுதான் வரி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு, ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய உயிரெழுத்தை வந்து ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒலிக்கும் மாத்திரை அளவு மாத்திரைக்கு இப்போது காங்கிறது குறில் எழுத்து, அது கூட மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை. அப்போ ஆது வந்து ஆ வரிசையில் வர்றதுனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆ வரிசையில் வந்திருந்தால் 2 மாத்திரைன்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அதுதான் ஒலிக்கும் கால அளவுன்னு என்ன, மாத்திரை அளவை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது வந்து பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது, தனித்து இயங்காது. அதாவது இதனால் சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது, தனித்து இயங்காது. தனக்கு முன் வந்து ஒரு குறில் எழுத்து, தனக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்தை பெற்றிருக்கும், தனித்து இயங்காது. நான் வச்சுக்கோங்க. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் ஒன்றும் இதில்லை. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் ஆம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் குருவி. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறக்கூடியது ஆம். ஓகேங்களா. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவி. இரண்டு சொற்களை தொடர்களாக எழுதுக. பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. பல நாள்கள் மழை பெய்யவில்லை, அதனால் பயிர்கள் வாடின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறார். ஓகேங்களா. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். ஓகேங்களா. ஓகே. பறந்து விரிந்து இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு என்னன்னு பேர்? பறவை. இந்தரா பார்த்துங்க, இந்தரா. ஓகேங்களா. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இந்த உரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும், கவர்.
முத்து தம் பணி 3 சுழினி பணி காரணமாக ஊருக்கு சென்றார். இந்த நீ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி தரக்கூடியது. ஓகே. நைட்ல பெய்யும்ல பனி, அந்த பனி. கலைமகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். சிறப்புலா. ஓகேங்களா. புல் என்பதன் வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பறவை. புல்லுனா பறவை. பறவை மேலே பார்த்தோம்ல, அதுதான். ஓகேங்களா. புல்லுனா பறவை. இந்த ரை வரக்கூடியது. சாரி, பறவை, பறக்கக்கூடிய பறவை. பறவைகள் இடம் பெயர்தல். பறவைகள் இடம்பெயர்தல் வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல்னு சொல்லியிருப்பாங்க. பறவைகள் இடம்பெயர்தல் வந்து பார்த்திங்கன்னா வலசை அப்படின்னு சொல்லியிருப்போம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா புகலிடம். புகலிடம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து இளங்கோவடிகள். அதாவது சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மனிதன் இல்லாத உலகில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. ஓகே. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகே. அடுத்து வந்து முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை வந்து பார்த்திங்கன்னா செங்கல் நாராய். பாரதியார் டேஷ் வென்றுமென்று பாடுகிறார். காணி நிலம் வேண்டும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம். அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா அது தனித்து இயங்காது. சொல்லின் நிலையில் மட்டுமே வரக்கூடியது. தனக்கு முன் ஒரு குளில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவம் முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. கலைச்சொல் அறிவம். காண்டினென்ட் அப்படி கண்டம்னா காண்டினென்ட்டு. தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு. வானிலைனா வெதரு. கண்டம் காண்டினென்ட். ஓகே. அது இப்போ தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு, வானிலைனா வெதர். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு, வானிலைனா வெதரு. வலசைனா மைக்ரேஷன். புகலிடமா சாங்சுரி. புவியீர்ப்பு கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேங்களா. அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை அறநூல்கள். ஓகே. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 6ங்கிறதுனால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகே. அது வந்து கடவுள் வாழ்த்துறது. வான் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். ஓகேங்களா. வான் சிறப்பில் அதாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை. இது நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்களாதார். அது வந்து எதில் சொல்கிறாங்க, நீத்தார் பெருமை அந்த அதிகாரத்தை தான் சொல்கிறாங்க. முடியாத செயல்களை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்று எண்ணுபவர் வந்து பார்த்திங்கன்னா சிறியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மக்கட்பேறு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும். இதுவும் மக்கட்பேரில் தான் வரும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கு என்பார்கள். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்முடைய உடம்பும் பிறர்க்கே அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஓகேங்களா. அன்பின் வலியது உயிர்நிலை அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அன்பு இருக்கிறது தாயா உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும்
எலும்பும் தோலும் தான்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அன்பு இருந்தால் தான் அது உயிர் இருக்குங்கிற மாதிரி, இல்லாட்டினா அது வெறும் எலும்பும் தோலும் தான். இனியவை கூறல். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணியல்ல மற்று பிற. இனியவை கூறல். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. கொஸ்டின் எப்படின்னா, ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணிவும் இன்சொல்லும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய்கவர்ந் தற்று. தற்று இதெல்லாம் ஓமை அணி. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். கிமு 31. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பிரிவுகளை கொண்டது. 17 கிழக்கு நூல் ஒன்று. 1330 குறட்பாக்களை உடையது. திருக்குறள் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில் சிறந்து விலகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமுறை ஆயுரை வாழ்த்து அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பணிவு. இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடைமை அதிகாரம். இனியவை கூறல் அதிகாரம். செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார். செயற்கரிய செய்களாதார நீத்தார் பெருமை அந்த அதிகாரத்தில் வரக்கூடியது. ரியோ ஒலிம்பிக் இப்போ கூட மாரியப்பன் அவர் வந்து திரும்ப போயிட்டு ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இயல் 2 பார்த்துட்டோம். தேங்க்யூ டு ஆல். நன்றி, வணக்கம்.